காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த இனிய வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது விஜய் சிஎம் ஆவாரா மாட்டாரா, இபிஎஸ் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு மே 4ஆம் தேதி தமிழ்நாடு ரிசல்ட் வந்ததுலேருந்து பெரிய குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் அந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். மே 4ஆம் தேதி தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக தளபதி விஜய் அவர்கள் 108 இடங்களை கைப்பற்றியிருந்தார். திமுக தலைமையிலான கூட்டணி 73 இடங்களையும், அதிமுக தலைமையிலான கூட்டணி 53 இடங்களை மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கு. இதில் ஒரு கட்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த 26ஆம் ஆண்டு எலெக்ஷன் ரிசல்ட்டில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத போது அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அந்த கட்சியவே ஆளும் கட்சியாக அமர வைக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது. இப்போது 108 இடங்களை கைப்பற்றிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆளுநர் அவர்கள் சிஎம்மாக பொறுப்பேற்பதற்காக விஜய் அவர்களை அழைத்திருந்திருக்கணும். ஆனால் ஆளுநர் அவர்கள் அழைப்பை மறுத்துட்டாரு. நேற்று விஜய் அவர்கள் சிஎம்மாக பொறுப்பேற்க இருந்தது. ஆனால் ஆளுநர் அவர்கள் இதற்கு அழைப்பு விடுக்காததுனால அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆளுநர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு உங்க கட்சிக்கு இருக்குன்னு நிரூபிங்க, நான் அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த நிகழ்வுகள் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, வரலாற்று ரீதியாக அரசியல் ரீதியாக அதிமுகவும் திமுகவும் நேரெதிரான அரசியல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர போகிறாங்க, 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதில் இபிஎஸ் சிஎம் ஆக போகிறாரு, வெளியிலிருந்து திமுக அவர்கள் ஆதரவு தெரிவிக்க போகிறாங்க அப்படின்னு பயங்கரமான நியூஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதிமுகவினுடைய ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவி சண்முகத்தினுடைய தலைமையில் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதாவும் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவிற்கு ஆளுநர் அவர்கள் ஆளும் கட்சியாக அமர வைப்பதற்கான அழைப்புகளை விடுத்திருந்திருக்கணும். பதவி ஏற்றதிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 30 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு அவகாசம் கொடுத்து அதுக்குள்ளார நீங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னு ஆளுநர் அவர்கள் குறிப்பிடணும். அதுதான் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுது. இப்போ அதிமுகவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்து அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா தாவேகாவான நாங்கள் 108 இடங்களை கைப்பற்றிய அத்தனை தொகுதிகளையும் ஒரே நேரத்தில் ராஜினாமா செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு சில நியூஸஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு. நான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு பல மணி நேரங்களை நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.